வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேற்று நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் அடுத்த கட்டத்தை எட்டி விட்டதுன்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. சரி, அப்படி நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் 3 முக்கிய வழக்குகள் வந்திருக்கு நேற்றைய தினம். அதில் திமுகவுக்கு மிக பெரும் பின்னடைவாக அமைந்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதே போல சமூக வலைதளங்களையும் அந்த மாதிரியான கருத்தை தான் சொல்றாங்க. அது என்ன 3 முக்கியமான வழக்குன்னா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ விசாரிக்கக்கூடாது, இரண்டாவது கரூர் கிட்னி திருட்டு, மூன்றாவது கரூர் விவகாரம். இந்த 3 பத்தி தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வந்த உடனே 3 வழக்குகளையும் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இந்த 3 வழக்கில் முதலாவது வழக்கை நம்ம எதை பார்க்க போறோம்னா, கிட்னி திருட்டு. ஏன் கிட்னி திருட்டுனா, இதில் திமுக பிரமுகர்கள் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக புரோக்கர்கள் எல்லாமே திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல அந்த மருத்துவமனையும் திமுக பிரமுகருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ கிட்னி திருட்டு ஏன் தமிழ்நாட்டில் நடந்தது, ஏன் குறிப்பாக அந்த மருத்துவமனையில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலே அந்த ஹெல்த் கேர் சிட்டி அப்படின்னு சொன்னால் சென்னையை சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டையே நீங்கள் அப்படி சொல்லலாம். முக்கிய காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் உலகம் தரம் வாய்ந்தவை. அதே போல் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எங்கேயுமே இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஸோ வெளிநாட்டில் நிறைய பேர் அந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வராங்க. ஏன்னா இங்கே ஏழை, எந்த அளவுக்கு மிகப்பெரிய நாடோ, எந்த அளவுக்கு பெரிய மக்கள் தொகை இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே உறுப்பு திருட்டும் பெரிய அளவில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. நாமக்கல் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இங்கே ஏழை தொழிலாளர்கள் தறியில் ஈடுபடுவாங்களா, அந்த தொழிலாளர்கள் பெருமளவில் வேலை செய்வாங்க. அவர்களோட மனம் மாற்றி, அவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து கிட்னி திருடப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தமிழக அரசின் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு என்ன சொன்னுச்சுன்னா, கிட்னி திருட்டு நடைபெற்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு சொன்னது. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். அதே போல கிட்னி திருட்டில் யாரால் ஈடுபட்டா, அதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார், அதில் பணம் அடைந்தவர்கள் யார், அதே போல யார் மருத்துவமனை, அது எந்த மருத்துவர்கள் பண்ணாங்க, ஸோ யார் அந்த கிட்னி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முனைகளில் விசாரணை நடத்திருக்கும். ஆனால் தமிழக அரசு அந்த மாதிரியான ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல, விசாரணை நடத்தல. அதை அந்த குழு அமைச்சரோ சரி அதோட விட்டுட்டாங்க. இந்த விஷயம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்றாரு. அப்போ அங்கே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க, ஸோ தமிழ்நாடு அரசு குழு அமைச்சது, குழு அமைச்சா நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அரசு தரப்பில் சொன்ன பதிலை கேட்டு நீதிபதிகள் ரொம்ப கடுப்பு கோவப்பட்டதாக சொல்கிறாங்க. அவங்க அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, நாங்கள் அந்த மருத்துவமனைகிட்ட சிறுநீரகம் தொடர்பாக எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அதில் பலன் அடைந்தவர்கள், அதே போல் அந்த திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதே போல் மருத்துவ உரிமையாளர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது. ஸோ தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லாத உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்ஐடி, அதாவது சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைச்சாங்க. அதில் பிரேமானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார். அந்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைச்சு விசாரணை நடத்த உத்தரவிட்டாங்க. ஸோ இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனாங்க. அவங்க என்ன சொன்னா, வேற குழு அமைக்க வேண்டும், நாங்கள் சொல்ற அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் புரிந்து கொண்டார்கள், ஓ இதில் திமுகவை சார்ந்தவர்கள் சில பேர் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சிபிஐக்கு அதாவது எஸ்ஐடி குழு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் மோசமான அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லா அதிகாரிகளும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எஸ்ஐடி குழு தான் இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக போட்டு உடைச்சிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு, ஏன்னா ஒரு திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட மருத்துவமனையும் உள்ள வருவதால், அதே போல புரோக்கர்களாக பல திமுக நிர்வாகிகள் செயல்பட்டதால் தேர்தல் நேரத்தில் ஒரு பலத்த அடியை திமுகவுக்கு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவது நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, கரூர் விவகாரம். கரூர் விவகாரத்தை நான் ஒரு விபத்தாக தான் பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மனு தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசிடம் சில கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ பதில் அளிக்க முடியாத கேள்விகளாக அது இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. முதலாவது கேள்வி என்னன்னா, ஸோ நியூஸ் சேனல்ஸில் வேலை செய்கிறவங்க, அதே போல் வெப்சைட்டில் நியூஸ் வெப்சைட் இருக்குல்ல, அதில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரியான வழக்குகள் நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஒரு வழக்கின் விசாரணை, ஒரு ஒரு இன்சிடென்ட்டோட விசாரணை ஒரு நீதிமன்றத்தில் நடக்கும்போது அந்த வழக்கை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நிர்மல், அதே போல் புசி ஆனந்த் அவர்கள் 2 பேருமே தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிச்சது. சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. ஸோ இதுதான் இங்கே விஷயம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரிக்கப்படும் பொழுதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏன் விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகள் வந்து வரும்பொழுது ஒரு நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கிறாங்கன்னா இன்னொரு நீதிமன்றம் வந்து விசாரிக்கக்கூடாது. இதுதான் நடைமுறை. ஸோ ஏன் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, கிரிமினல் வழக்கு வந்து ஏன் வந்து பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், தேர்தல் பரப்புரை, அதில் கூட்டம் கூடுறாங்க. அப்படி கூடும்பொழுது இறந்துடுறாங்க. இதில் ஏன் வந்து நீங்கள் கிரிமினல் வழக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் கேட்குறாங்க. மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வி தான் முக்கியமான கேள்வியாக வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது ஒரே இரவில் வந்து எப்படி நீங்கள் 40 பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா வந்து நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அங்கே போனீங்கன்னா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 இது பெட்டு தான் இருக்கும். நீங்கள் பாருங்க, ஒரு சிமெண்ட் கட்டையால் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி 3 தான் இருக்கும், 2 இல்லைனா 3 தான் இருக்கும். அதை பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தவங்க இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே நைட்டில் எத்தனை டாக்டர்கள் அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வந்து நம்ம உடம்புலேருந்து சாம்பிள்லாம் எடுப்பாங்க. நம்ம ஃபுட்டு சாம்பிள் எடுப்பாங்க, அதே போல் தலையிலேருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுப்பாங்க, அதே போல் கிட்னி சாம்பிள், லிவரோட சாம்பிள்லாம். இந்த சாம்பிள்லாம் ஏன் எடுப்பாங்கன்னா, நான் சாப்பிட்ட ஃபுட்டுலேயோ இல்லை சுவாசித்த காற்றுலையோ இல்லை நம்ம பிளட்டுலேயோ ஏதாவது ரசாயனங்கள் இருக்கோ இல்லை எதனால் நம்ம இறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சாம்பிள்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 பேரோட உடம்புலேருந்து அத்தனை சாம்பிள்களில் எப்படி எடுத்தீங்க, எத்தனை டாக்டர்கள் வந்து இதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து அரசு தரப்பில் வந்து பேசும்பொழுது அங்கே வந்து நிறைய டாக்டர்கள் நாங்கள் வெளியிலேருந்து வர வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட வழக்கின் விசாரணை வந்து காலை வரையின்றி ஒத்தி வச்சிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவுமே வந்து எதிர்காலத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்ற வருடம் வந்து மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வந்து சிபிஐ விசாரணைக்கு அவங்க குடும்பத்தார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதை எதிர்த்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் சென்றவுடன் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவிட்டதுன்னா, அந்த வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கொலையில் ஒரு முக்கிய குற்றவாளியான A1 நாகேந்திரன் அவர்களும் வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தார். ஸோ இப்படி இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக இறக்க இதோட மர்மம் கூடிக்கிட்டே போயிருக்கு. ஸோ அதனால் தற்போது உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் உண்மையான குற்றவாளிகள் யாரால் வந்து கொலை செய்யப்பட்டார்கள், அது அவருக்கு பின்னாடி, இந்த கொலைக்கு பின்னாடி உள்ள அரசியல் தலைகள் யார், அதே போல் இந்த வழக்கு தொடர்பாக பல கோடி ரூபாய் வந்து பணம் கைமாறப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வழக்கில் வந்து எந்த மாதிரியான முடிவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கெல்லாம் போகிறாரோ, அதாவது அந்த கரூர் விவகாரம் நடந்த பிறகு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளோட அந்த தொண்டர்கள் வரதா சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. அது என்னன்னா, அங்கே போகிற தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே இல்லை, அவங்களாம் வந்து அதிமுகவோட தொண்டர்கள், காசு கொடுத்து அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி தொண்டர்கள் போகிறாங்கன்னா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நீக்கப்படுவார்கள். அதே போல் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அறிக்கை வரும், யாரும் வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டத்துக்கு போய் கொடியுடன் போகக்கூடாது, அது எங்களோட தாவேக தொண்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வரல. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ எதிர்காலத்தில் வந்து தமிழக வெற்றி கழகமும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த தலைமையிலேருந்து, அந்த கட்சியோட தலைமையில் இருந்தோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தோ எந்த மாதிரியான கருத்தும் இது தொடர்பாக வரவே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான். அது என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து கரூரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கல, குடும்பத்தை சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து தமிழக அரசிடம் விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் விஜயோட நிலைமையை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்லையும் இருக்கலாம். ஏன்னா 41 பேர் வந்து நம்ம கூட்டத்தில் இறந்துட்டாங்கன்னா எந்த ஒரு தலைவருக்கும் அந்த டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதை அவர் பாதுகாப்பு கேட்டு ஒரு லெட்டரை வந்து காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதாவது நான் வரேன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. நான் சந்திக்க வரேன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து யாரும் என்னை பார்க்க வரக்கூடாது, என்னை யாராவது நெருங்கினா நீங்கள் தடியடி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து
அவர் தரப்புலேருந்து வைக்கப்படுதா சொல்கிறாங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு தான். விஜய் அவர்கள் வந்து நேராக வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். பாதுகாப்பு ஏன்னா கரூர் விவகாரம் நடந்தது. அதன் பிறகு வந்து விஜய்க்கு வந்து பலத்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. யாரையுமே வந்து அவரை நெருங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் தவிர்த்திருக்கலாம். அதை தாண்டி வந்து இது பதட்டம், பயம் இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது. திரும்ப நம்ம கரூருக்கு போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இன்னும் நம்மளுக்கு வந்து கெட்ட பேராகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான ரைட்டப்ஸ்லாம் அதில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி.